மகாராஷ்டிராவில் விவசாயிகள் தற்கொலையை தடுக்கும் வகையில் ஆறுகளை இணைக்கப் போவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஞாயிறன்று பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். மகாராஷ்டிராவில் நீரின்றி விவசாயம் பொய்த்து போவதால் ஒவ்வொரு ஆண்டும் 3700 விவசாயிகள் தற்கொலை செய்வதாக பட்டியலிட்ட மோடி, ஆனால் 15 ஆண்டுகளாக ஆட்சி செய்த காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அரசு தற்கொலை செய்த விவசாயிகளுக்காக கண்ணீரை கூட சிந்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். हर वर्ष 3700 से ज्यादा किसान महाराष्ट्र में आत्महत्या करते हैं। 3700 किसान माताएं बहनें विधवा हो जाती है। हजारों बालक अपने पिता खो देते हैं। कभी ये एनसीपी के नेता हो, कांग्रेस के नेता हो, इनकी आंख में से आंसू नहीं टपकता है. மகாராஷ்டிராவில் ஓடும் வளமான ஆறுகளுடன் வறண்ட ஆறுகளை இணைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் மூலம் விவசாயிகள் தாங்கள் நினைத்தபடி பயிர் செய்யலாம் எனவும் மோடி தெரிவித்தார். हमने योजना बनाई है प्रधानमंत्री कृषि सिंचाई योजना. हम नदियों को जोड़ना चाहते हैं. जिन नदियों में बाढ़ आती है वहां के लोग बाढ़ के कारण परेशान हैं, और जो नदियां सूखी हो गई हैं वहां के लोग सूखे के कारण परेशान है, और नदियों का पानी समंदर में जा रहा है. भाइयों बहनों, हमारा सपना है इन नदियों को सूखी नदियों के साथ जोड़ना, ये सूखी नदियों को जिंदा कर देना, ताकि मेरे किसान को पानी मिले और कुएं के पानी भी ऊपर आ जाए, मेरा किसान सुखी हो जाएगा. भाइयों, ये सपना देख करके हम काम करें. காங்கிரஸ் அல்லது தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் ஓட்டளித்தால் ஊழல்தான் பெருகும் என்று எச்சரித்த பிரதமர் மோடி 2014ஆம் ஆண்டுடன் இவ்விரு கட்சிகளின் சகாப்தமும் மகாராஷ்டிராவில் முடியப் போவதாகவும் தெரிவித்தார்.